பல விஷயங்களை உள்ளே போடுறான். அந்த ஆசை, பேராசை, வேகம், பொறாமை, கோபம், எல்லா விஷயங்களும் தான் ஒரு மனிதனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆசைப்படவே கூடாதுன்னு சொன்னால் அவன் எப்படி மோட்டிவேட் ஆகிருப்பான்? எண்ணங்களோட இன்னொரு பகுதி. அதான் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இறைவன் என்றால் ஏதோ இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு பிறகு அதில் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் சில வேதாந்திகள் சொல்வார்கள், God has designed beautifullyன்னு சொல்லுவாங்க. இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஆல்ரெடி எல்லாம் செஞ்சுட்டான். பாருங்கள், சூரியனை படைத்தாச்சு, சந்திரனை படைத்தாச்சு, பூமியை படைத்தாச்சு, நிலவை படைத்தாச்சு, பஞ்சபூதங்களை படைத்தாச்சு, மரம், செடி, கொடிகள், மனிதர்கள் எல்லாம் படைச்சாச்சு. ஒரு மனிதன் ஆணும் பெண்ணுமா பிறந்திருக்கவன் 15 கண்களோடு இல்லை இன்னொரு மனிதன். எவ்ரிதிங் டிட்டர்மின்டு. ஓகே, அதற்கு பிறகு வேறு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் அதில் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். ஒரு சூரியனிலிருந்து 2 சூரியன், ஒரு நிலவிலிருந்து இன்னும். ஸோ எவ்ரிதிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. அதுக்கு பிறகு அந்த இறைவனுக்கும் இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வீடு கட்டுவதற்கு, வாஸ்துக்கு போடுவதற்கு, ஜோதிடம் போடுவதற்கு, பெயரை வைப்பதற்கு, இவர்களுக்கு மார்க் வாங்குவதற்கு, கல்யாணம் நிற்பதற்கு, கல்யாணம் நடப்பதற்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவன் சொல்கிறாங்க. இங்கே தான் சிக்கல் வருது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிற, நீங்கள் உருவாகிற, நீங்கள் உருவாக்கி வைக்கின்ற கடவுள் என்பவர் செய்து முடித்து விட்டாரா என்பதில் எந்த மெய்ஞானபூர்வமாக நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். பிறப்பு இறப்பு ஃபினிஷ்ட். அப்புறம் அவர் மேலே நீங்கள் ஏன் சரி, அவர் ஏதாச்சும் கேட்டாரா? இவர்கள் நினைக்கிற இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமிகளாக உருவாக்குனாங்க. முதல் உருவாக்கி ஆதி மூலம் தானே. ஆமாம், ஆதி மூலம் தானே உருவாக்குச்சு வச்சுக்கோங்க பிரம்மம். அதற்கு பிறகு நீங்கள் ஏன் அவரை அனாவசியப்படுத்துகிறீர்கள்? உங்களை அவர் அனாவசியவே படுத்தவில்லை. கடவுள் என்பவர் ஃபுல்லாக கிஃப்டை கொடுத்துட்டு அவர் அழகாக ஒதுங்கி பேசாமல் இருக்கார். அப்படி வச்சுங்களேன். அவர் மேலே நீங்கள் ஏன் அனாவசியமான சிந்தனைகள்? இறைவன் எனக்கு வீடு கட்டி கொடுத்தார், இறைவன் அருளால். இந்த இடத்துல தான் சார் நீங்கள் சிக்கலாகிறீங்க. உங்களுடைய உழைப்பு சார். உங்களுக்கு யூ ஆர் கிவன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. மனிதனாக பிறந்துட்டீங்கல்ல, ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நாக்கு இருக்குல்ல சார், இந்த நாக்கை வைத்து எது வேணுமாலும் செய்யலாம். உங்களுக்கு உறுப்புகள் இருக்குது, எல்லா உறுப்புகளும். உங்களுக்கு செக்ஸ் என்ற உணர்வு இருக்குது. அந்த செக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பிரிச்சிடுறீங்களா? அங்கே பிரிக்கிறீங்களா இல்லையா? மனைவி என்று பிரிக்கிறீங்க, தன்னுடைய மகள் என்று பிரிக்கிறீங்க, தாய் என்று பிரிக்கிறீங்க, எல்லாம் பிரிச்சிட்டிங்கல்ல. இப்போ இந்த சான்ஸ் யார் கொடுத்தது உங்களுக்கு? யூ ஆர் கிவன். அந்த சான்ஸ் எப்படி வந்தது தெரியுமா? மனிதனுக்கு எண்ணம் என்று ஒன்று இருந்தால் தான் வரும். அதைத்தான் எல்லா வேதாந்தமும் சொல்லுகின்றன. உனக்கு எப்போதெல்லாம் எண்ணம் இருக்கிறதோ அதை எண்ணத்தோடு நீ இயங்குகிறாயா, எண்ணத்தை ஒடுக்கி இயங்குகிறாயா? பொறிகளை அடக்கு, புலன்களை அடக்கு, ஆங்காரத்தை அடக்கு, ஓங்காரத்தை அடக்கு, ஐம்புலனை அடக்கு, பிரம்மச்சாரியாக. இதெல்லாம் என்ன மறுபடியும் என்ன சொல்ல வருகிறது? எண்ணம் ஒன்றுதான். எண்ணம் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் உண்டு. கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அப்படி இருந்தார். நேரடியான விஞ்ஞானம் பாருங்களேன். ஒரு தடவை இறைவன் படைத்த பிறகு, அதைத்தான் ஈசாவாசிய உபனிஷத் சொல்லுவதாக நாம் கருதப்படுகிறது. அந்த முழுமையிலிருந்து வந்தால் அது முழுமையாகவே இருக்கிறது. நீங்கள் ஏன் சார் போராடுறீங்க? இப்போ நீங்கள் போராட்டம் பூரா என்ன தெரியுமா? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பேராசைகள், உங்களுடைய கற்பனைகள், எப்படி வேணாலும் வச்சுங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாலும், உங்களுடைய நுண்மையான அறிவுன்னு வச்சாலும் சரி, அது ஆசைன்னு வச்சாலும் சரி, பேராசைன்னு வச்சாலும் சரி, எந்த நெகட்டிவான எண்ணங்களாக, இதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அணுகுண்டு தயாரிக்கப்படுகிறது. அணுகுண்டு முதலிலே கண்டுபிடித்தார் விஞ்ஞானி. இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டை கண்டுபிடித்தார் அவர் இல்லையே. ஒரு பொருள் ஒரிஜினலாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது வெளிநாடுகளிலிருந்து. வந்த 10 நாளில் பல கோடிகளுக்கு படம் எடுக்கிறார்கள். 10வது நாள் திருட்டு விசிடி வந்து விடுகிறது. ஸோ நம்முடைய மூளையெல்லாம் எப்படி என்றால், அது நெகட்டிவ் இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும். இந்த வேலையை பண்ணுகிறீர்களே, இதற்கும் இறைமைக்கும் என்ன சம்பந்தம்?
நீங்கள் நம்மளுடைய கணியன் பூங்குன்னு நான் சொன்னது மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மட்டுமல்ல, தீதும் நன்றும் உங்களுடைய மனம் போல் வாழ்வு மட்டுமல்ல, உங்களுடைய மரபணு போல் உங்களுடைய வாழ்க்கையை பூரா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 3 விதத்தில் இருக்கிறது. அவனுடைய மனம் போலும் வாழ்கிறது, எண்ணம் போலும் வாழ்கிறது, அவனுடைய மரபணு போலவும் வாழ்கிறது, அவனுடைய சூழலையும் போன்று வாழ்கிறது. இந்த இடத்திலே இறைவன் எங்கே இருக்கிறார்? அதற்கு என்ன ஜோதிடம்? விடிய விடிய போய் கதறுகிறீர்கள். ரைட், இறைவனிடம் கொட்டுங்கள். மிகப்பெரிய ப்ரேயர்லாம் நடக்கும். எதுக்கு ப்ரேயர் நடக்குது? போய் உங்களுக்குள்ள இருக்க அத்தனை கவலைகளையும் இறைவனிடம் கொட்டுகிறீர்கள். என்ன கொட்டுகிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்களை கொட்டி வைக்கிறீர்கள். இதை தவிர அங்கே என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது சொல்லுங்கள். எண்ணம் கொட்டப்படும் போது, இந்த மூளையில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் கொட்டப்படும் போது அமைதியாகிறது அல்லவா? இதை போன்று இறைவனை பற்றிய அனாவசியமான சிந்தனை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது சக்தி. ரைட், சக்தி ஆல்ரெடி ஃப்ரீ கிஃப்ட். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அங்கே தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ கிஃப்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது சார். காற்று எந்த காசு வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்க? தினந்தோறும் காற்று, தண்ணீர் கூட இப்போ வந்து இவங்க மனிதர்கள் உருவானதுனால தான் தண்ணீர் பிரச்சனை வந்தது. காற்று நினச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தனும் காற்றை காசு கொடுத்து தான் ஆக்சிஜனை போட்டுக்கிறோன்னு நினச்சா என்ன சார் செய்யும்போது? இப்போ தண்ணியை நீங்கள் வந்து பாட்டில் அடைச்சி அங்கங்கே 15 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டீங்க சார். காற்று அடைச்சிக்கிட்டு எங்கே சார் போகிறது? உலகம் முழுவதும் ஃப்ரீ சார். இது ஏதாச்சும் ஒரு மனிதன் சிந்திக்க முடியுமான்னு பாருங்களேன். எல்லாமே ஃப்ரீ சார். நீங்கள் தங்கியிருக்கீங்க உங்கள் இடத்துல வந்து நெருக்கடியின் காரணமாக மனிதனுக்குள்ளே ஆசை வந்து இடத்தினுடைய வேல்யூவாக்கி ரியல் எஸ்டேட் போட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை 1000 ரூபாய்க்கு விற்க வச்சு அதில் நீங்கள் பணக்காரராகி பேங்க் ஆகி இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை சார். கடவுளுக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், எண்ணம் பிரிங்க. ஓஹோ, மனிதன் எல்லாமே எண்ணத்தினுடைய இன்னொரு வடிவமாக இயங்குகிறோமே ஒழிய உங்களுக்கு வர்ற வியாதி ஒரு மனமாக இருக்கும், அல்லது உங்கள் மரபணு திறனில் வந்திருக்கும். சில பேர் சொல்கிறாங்களே, இன்னைக்கு ஹெரிடிட்டியில் தான் இத்தனை வியாதி, ஹெரிடிட்டியில் தான் இவ்வளவு சிக்கல், ஹெரிடிட்டியில் தான் உங்கள் உடம்புடைய நிறம், உங்களுடைய மரபணு ரீதியாக தான் உங்களுடைய கலர் எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா? இங்கே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்தீர்களானால தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை, அந்த சக்தியை நாம் உணர வேண்டும். அவ்வளவுதான். இதற்கு பிறகு எந்த கன்ஃபியூஷன்? விஞ்ஞானி என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? விஞ்ஞானி கதறாங்க, கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காமனாக பெரியார் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் காட்டுமுறாண்டி சொன்னவன் நமக்கு கோபம் வருது. இந்த விளக்கம் வரலை இன்னும். உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஒரு சூரியனுக்கு மேலே இன்னொரு சூரியனை எந்த மனிதனும் இது பண்ணல. அடுத்தவரை கடவுள் அவதாரம் என்று சொல்பவர்கள் யாரும் எதையுமே செய்யவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், எதையுமே செய்யவில்லை. அப்புறம் எதுக்கு நமக்கு பயம்? அந்த இடத்துல வாங்க. என்ன, இவனும் ஒரு மனிதன். மூளையிலே. அப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறவன் யார்? கிரேஸ் ஆஞ்சல்ஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு வினாடியில் யானையை வர வச்சு ஒரு வினாடியில் யானையை காலி பண்ணுறாரு, மறைக்கிறாரு. இவர் எந்த கடவுள்னு சொல்லுவீங்க நீங்கள்? இணையதளங்களையெல்லாம் பாருங்கள் சார். பார்க்காமையே நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணி நீங்கள் சொல்கிற அப்படியே வர்றேன் நான். நீங்கள் சொல்கிற அதுக்கே வர்றேன். இறைவன் ஓகே, சக்தி ஓகே,